அப்படி கால்நடையா நடந்து வந்தோம்ல. வரும்போது இந்த நாகலோகத்திலே நீங்க 8 பேர் இருப்பதாக சொன்னார்கள். ஆமா ஆமா ஆமா. அழகுனா அழகு, பேர் அழகியா இருக்கீங்கள. ஆமா. தாத்தா அவங்க 8 பேரையும் பார்த்ததுல இருந்து அப்பா தாத்தாவுக்கு உங்களை விட்டுட்டு போக மனசு. ஏமனா 8 பேர் அப்பேற்பட்ட பேர் அழகுல இருக்கா? அழகு அழகுல இருக்கா? தாத்தாவுக்கு விட்டு போக மனசு இருக்குமா? முடியாது முடியாது முடியாது. ஓடி பிடிச்சு விளையாடுவாரா பேத்தி கூட? அழகுல நிறந்தவாங்க 8 பேர் அட்டகாளி எல்லாம். அம்மா பேத்திமார்களே, தங்கம்மா உங்க 8 பேரையும் பார்த்ததுல இருந்து உங்களை விட்டுட்டு போக தாத்தாவுக்கு மனசு இல்ல. அப்ப என்ன தாத்தா செய்ய போறீங்களா? உங்க 8 பேரு எங்க ஐயோட கைலாசம் கூட்டிக்கிட்டு போறேன். கைலாசம் கூட்டிட்டு போறீங்களா? அங்கே உங்க அத்தான் பகவான் இருக்காரு, உங்க அக்கா பார்வதி இருக்கிறாங்க. இருக்கா? மண்புத்துக்குள்ள இருந்தா உங்களுக்கு மகிமை இருக்காது, மகிமை மகத்துவம் இருக்காது. உங்க அப்பா அம்மா நஞ்சு விஷம் உள்ளவங்க இறை கிடைக்கலன்னா கொத்தி கொன்னாலும் கொன்றுவாங்க. ஆமா. என் பெருமாள் சொன்ன போதே 8 பேரும் ஆட்டும் என்று படகுல அமர்ந்து கொண்டு கைலாசம் வாரார்கள். அங்க 2 பேரும் வார போதே நாகராஜ நாகக்கண்ணிக்கு நாசி வேக்கு நச்சுன்னு தும்மல் விழுது. நச்சுன்னு தும்மல் விழுது. அப்பந்தான் இப்ப நம்ம சொந்த பந்தம் யாராவது நினைச்சாங்கன்னு வைங்க, யாராவது தேடனா நம்மளை யாரு தேட போறா? நம்மள பாப்பா. நம்ம நாளைக்கு வீட்டுக்கு போனோம்னா இங்க உள்ள நம்ம சொந்த பந்தம் என்ன தேடும்? நேத்து விடிய விடிய மாரியம்மா வில்லு படிச்சா, ஆமா, இப்ப பொங்கல் விட்டுட்டு எந்த ஊர்ல போய் வில்லு படிக்காதுன்னு அவங்க நினைப்பாங்க. அப்ப நம்மளுக்கு தும்மல் வரும். ஓ, அது இப்படி ஒண்ணு இருக்கும். வேற நம்மளை யாரு நினைக்க போறா? நம்மள பாப்பாரு கிடையாது, நம்மள எடுப்பாடு கிடையாது. அதானே, இதெல்லாம் நம்ம சொத்து தானையா? அப்ப இதே மாதிரி சொந்த பந்தம் எல்லாம் நம்மளை தேடிச்சுன்னா நச்சுன்னு தும்மல் விழுமா. நச்சு நச்சுன்னு நாசி உழையுமா நமக்கு. நாகக்கண்ணி நாகராஜனுக்கு நாசி உழையுது, நச்சுன்னு தும்மல் விடுது. ஆமா. ஆளனை அழைத்தா. ஆமா சுவாமி. எங்கனவா ராஜ மன்னவா, ஏ மன்னவா, நாம் குழந்தைகளுக்கு என்ன ஆபத்தோ தெரியலையே, நம்ம மாளிகைக்கு போகணும், மதலைகளை பார்க்கணும், அரண்மனைக்கு போகணும், அருமை பிள்ளைகளை பார்க்கணும். 2 பேரும் வர போதே மாணிக்க புத்ததில மதலையை காணாமல் மனங்கலங்கி வாடுவாளா. ஏ என் கணவா ராஜமன்னா எஜமானே ரஜகிளிய பிள்ளை இல்லாமல் 6 வருஷம் தவங்களை செய்து பெற்ற அருமை என்ன, பேரு வைத்த நேத்தி என்ன, வளர்த்த அருமை என்ன, வைத்திருந்த நேத்தி என்ன, கண்ணீரை வடித்தார்கள். 2 பேர்களுமே படம் எடுத்த ஆடி வருகின்றார்கள். பகவான் கொடுத்த வாக்குப்படி அந்த பகவான் பார்வதி 2 பேர்களும் என் பெருமாள் வருகின்ற வழியிலே நாகம் படம் எடுத்து ஆடி வரும்போது இந்த உலகமெல்லாம் இருளாகும் என்று வரம் கொடுத்தார் பாருங்க. சரி, அதே போன்று இருள் சூழ்ந்தது. இருளெல்லாம் சூழ்ந்து வருது. என் பெருமாள் திக்கு தெரியாமல் திகைத்தார். 3.25 நாளிகை கழித்து எங்க தெரிய மாட்டேங்களா வடியிலே இருக்கும் நாகதாளி வேறு எடுத்து லேசா நாகத்துக்கு முன்னால நீட்டினார். நாகராஜனும் நாகக்கண்ணியும் படத்தை சுருக்கி என் பெருமாளை அடிபணிந்தார்கள். பெருமாளை கும்பிட்டாங்க. அப்பா நாகராஜா, இந்த குழந்தைகள் உங்களால் வளர்க்க முடியாது. மகிஷாசுரனை வதம் செய்வதற்காகவே இவர்களை நாங்கள் பிறவி செய்தோம். இங்கிருந்தால் ஆனா மகட சம்காரம் முடிக்க முடியாது. அதனாலே கைலாசம் கொண்டு போறேன் என்று அங்கே என் பெருமாள் கோபாலமே 8 பேரை அழைத்து கொண்டு கைலாசம் வாராரே. கைலாசம் வார போதே பார்வதி இடமாதில பிள்ளைகளை ஒப்படைத்த வேளையில பார்வதி
யசோதா தேவி பிள்ளைகளை வாங்கினா 8 பேர்களுடைய அழகை பார்த்தா. அவளை பார்த்தா அவளை பார்க்க முடியல, இவளை பார்த்தா அவளை பார்க்க முடியல. யாரை பார்த்தா யாரை பார்க்க முடியல. அட்டகாளி 8 பேரையும் பார்த்தா அப்பேற்பட்ட அழகுல இருக்கா. அழகு நிறைந்தவளாக, அம்சத்திலே உயர்ந்தவளாக. ஆமோ பெண்ணுக்கு பெண்ணழகி, பெண்ணழகி, எடை கொண்ட மயிலழகி, மயிலழகி, கண்ணுக்கு கண்ணழகி, கண்ணழகி, காது மூக்கு வடிவழகி, அவன் மூக்கழகா மொழியழகா, தங்கம்மா முகத்தினுட செக்கேனல்ல சிவப்பழகி, சிகப்பழகி. போடு செந்தூர பொட்டழகி, பொட்டழகி, செக்க சிவப்பழகி, செந்தூரா பொட்டழகி. போடு போடு அவளை என்னாத எண்ணமெல்லாம் என்னுதாளே மனம் அதில. நம்ம அத்தான் பகவான் சொன்னது சரியா போச்சு. அப்ப அளவை குறைச்சு விட்டுறவங்களுக்கு நம்ம தங்கச்சி 8 பேரும் இப்ப இந்த அழகுல இருந்தான்னா, பேர் அழகுல இருந்தா வளர்ந்து வரும்போது என்ன அழகுல இருப்பா. ஆமா, அதாவது ஒரு சின்ன பிள்ளை இருக்குன்னு வைங்களேன், ஆமா, ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு முகபாவனை தெரியும். ஓ, அந்த முகத்துடைய அழகு தெரியுமா. இந்த பிறந்த குழந்தைய சொல்லுவாங்க, என்ன அந்த பிள்ளை யார மாதிரி இருக்குன்னே தெரியாது. ஆமா, பார்க்க வரவங்க சொல்லுவாங்க, ஏட்டி கேட்டியா கதைய, பிள்ளை அம்மாவை மாதிரி அச்சு உரிச்சு இருக்கு பத்தியா, மூக்கு மொழியோ பியாத்தியால மாதிரி கிட்டியோ. அடுத்த வீட்டுல போய் சொல்லுவாங்க, போனேன், ஆமா, அந்த பிள்ளை அம்மால மாதிரி வெள்ளரி பழமா இருக்குன்றாங்க. ஏட்டி மூக்கு மொழியும் வெள்ளரி பழமா இருக்கிட்டியோ. ஆனா நான் எந்த வீட்டுக்கு இந்த குழந்தைய பார்க்க போனாலும், ஆமா, காத்தை பார்ப்பேன், காதையும் உதடையும் பார்ப்பேன். அதுதானே உண்மைதானே. அந்த காது கருப்பா இருந்தா அந்த பிள்ளை வளர வளர கருப்பாயிரும். அப்படியா, அப்படி ஒரு பழமொழி. உதடும் கருப்பா இருந்தா அந்த பிள்ளை கருப்பா தான் வரும். ஆமா ஆமா, இதை சில ஆளு போய் பார்த்த உடனே பிள்ளை பளிச்சுன்னு இருக்குமா, வெள்ளை விழுவையா இருக்கும்பாங்க. ஆமா ஆமா, அம்மாவை வச்சு உரிச்சு இருக்கும்பாங்க. ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் அப்படித்தான் சொல்லுவாங்க, பொட்டை பிள்ளையா இருந்தாலும் அப்படித்தான் சொல்லுவாங்க. பேரன மாதிரி கிட்டியோ. பிள்ளைக்கு 6 மாசம் 1 வயசு வந்துடுதுன்னு வைங்க, ஆமா, ஏட்டி மாமன மாதிரி இருக்கு பத்தியா, மண்டையும் மூக்கும் மோரையும் தாய் மாமனை எங்கேன்னு இருக்குன்றுவாங்க. அப்புறம் குழந்தை 1 வயசு 2 வயசு 3 வயசு வந்ததுன்னு வைங்க, ஆமா, வளர வளர பிள்ளை அப்பா சாடையை வச்சு உரிச்சிருக்கு பத்தியா, அப்படி பார்த்துட்டு அப்படியே ஏட்டி பேர மோச்சாட இருக்கிட்டியோ. பிள்ளைக்கு 10 12 15 வயசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆமா, அப்பனை பெத்த பேரனை எங்கேன்னு இருக்கு. அப்ப எத்தனை உருவத்துல தான் அந்த பிள்ளை இருக்கும். சில கிளை அப்படி சொல்லுவா. அப்படி இல்ல, ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு முகப்பாவனை தெரியும் ஐயா. அது உண்மைதானே. அதாவது வளர வளர வம்சத்தினுடைய வாரிசுன்னு அதை காட்டி கொடுத்துரும். ஓ, தன் வம்சத்துடைய வாரிசு காட்டி கொடுக்கும் முகத்துல. சில வீட்டுல ஆமா பேரன் பூட்டன் வளர்த்தியா இருப்பாங்க. ஆமா, அந்த வம்சத்துல ஒரு ஆம்பளை பிள்ளை வளர்த்தியா இருந்தா அவ பூட்டன மாதிரி பனைமரத்துக்கு பேர் மாதிரி இருக்காருன்ற ஆளு வளர்த்திய பேர் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சைடு அந்த குடும்பத்துடைய வாரிசு, அந்த வாரிசை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அதே மாதிரி அக்கா தங்க 8 பேர்களையும் பகவான் சொன்னாரே அழகாக இருப்பார்கள் என்று. நம் தங்கை இப்பமே இந்த அழகுல இருந்தா நாமலை மாதிரி ஒரு பருவ மங்கையா வந்தா இவ்வளவு அழகா இருக்க மாட்டா. நிச்சயமாகவே பகவான் நாமலை மறந்து விடுவார் என்று எண்ணி, அண்ணா கோபால கண்ணா, குழந்தை உண்மையிலே அழகாகத்தான் இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளே நம்ம அத்தான் பகவான் எங்கு போக மாட்டாரோ அங்கே ஒப்படைக்க வேண்டும். இந்த உலகத்துல பகவான் போகாத இடம் எந்த இடம் இருக்கு? ஆண்டவன் எங்க போக மாட்டாரு சொல்லுங்க? எங்க தான் போக மாட்டாரு? ஆண்டவன் எங்க போக மாட்டாரு? அவர் தூள்ல இருப்பாரு, துரும்புல இருப்பாரு, தன் உள்ளத்துக்குள்ள இருப்பாரு. சிவபெருமானுக்கு செல்ல இடமெல்லாம் சிறப்பு. யாரு உள்ளத்துக்குள்ள இருப்பாரு? யாரு இல்லடா, இந்த மைக்கில் யாரு இருக்கா? கடவுளுடைய இந்த மைக்குக்குள்ள கரண்ட் இருக்கு. கரண்ட் யாரு? கடவுள் தான். அவர் இல்லாட்ட நம்ம பேச முடியுமா?
குரல் வெளியில வருமா? வராது. ஈங்கும். அவர் இல்லைன்னா இது ஏங்காது. ஓ உயர்ந்தவர்கள் ஏங்காதோ? அதான பார்த்தேன். அப்ப சிவபெருமான் தன் உள்ளத்துக்குள்ள வந்து இருப்பாரு. ஆண்டவன் போகாத இடமாகவே பார்வதி எண்ணினா சந்தனமான் சோலைக்குத்தான் சிவன் போக மாட்டார். அங்க வந்து அளவு குறைச்சு கொண்டு அங்கேயும் போவார். ஆமா. ஆனா பார்வதியுடைய எண்ணம் அப்படி. அதான பார்த்தேன். சந்தனமான் சோலையிலே வாழ்ந்து வரக்கூடிய சந்தன மகாமுனிவரோ மண்ண ஆசை, பொண்ணு ஆசை, பெண் ஆசை, ஆமா, மூவாசை வெறுத்தவர் அல்லவா. அங்கே கொண்டு ஒப்படைக்க ஆதிசக்தி சொன்ன போது அச்சுதனார் என்பெருமா அப்படியே ஆட்டும் என்று 8 பேரை கையில் எடுத்து சந்தனமாஞ்சோலைக்கு சந்தனமா வாராரே என்பெருமா. வருவாரா என்பெருமா. போடு 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 போடு. அங்கே என் பெருமாள் வரபோது என் பெருமாள் ஆகிய கண்ணன் வருகின்ற பொழுது ஆமா சந்தன மகாமுனிவரை என் பெருமாளை வருக வருக என்று வரவேற்றார். வரவேற்பு செய்து அப்படி அச்சுதனை வரவேற்க ஆமையா பாருமையா கோபாலா வந்ததொரு விவரம் என்ன விவரம் பெருமாள் இடமாதிலே மாமுனியும் கேட்ட போது அச்சுதனாகிய கண்ணன் சொன்னார். என்ன சொன்னாரு? சந்தன மகாமுனிவரே, எமது தங்கையர்கள் 8 பேரையும் உமது கண்ணை இமை காப்பதை போல் நீர் பார்த்து வர வேண்டும். ஆமா. ஆனால் வளர்ந்து வரும் பொழுது அம்மா அப்பாவை யாருன்னு கேட்டா நீர் சொல்லப்படாது. சொல்லவே கூடாது. உண்மையை சொன்னா சிரசு வெடிச்சிரும். அம்மா உண்மையை சொன்னா சிரசு வெடிச்சிரும். இப்ப உண்மையை யாரு சொல்லுதா? அவளும் பொய் தான். அடேங்கப்பா, ஒரே பொய்க்கு இருக்கக்கூடிய மரியாதை உண்மைக்கு இருக்க மாட்டேங்குது. அவளும் பித்தலாட்டும் பிராடி. தேசத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை பாசத்துக்கு இருக்க மாட்டேங்குது. ஆமா சொல்லுவாங்க. என்ன உண்மைதானே? இப்ப உங்களை கண்டா அக்கா நீங்க என் தெய்வம் மாதிரி, உங்களை நான் எந்த வழியிலையும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, உதட்டுக்கு மேல. ஆமா. சே, மாரியம்மாள மாதிரி ஒரு பாசக்கார பொண்ணை பார்க்க முடியுமான்றாங்க. ஆமா உண்மைதானே? அது எதுக்கு தெரியுமா? நம்மளை குளிசிங்க போட்டு ரொம்ப நம்ம மேல பாசம் காட்டுதாங்கன்னா நம்மளை குழிய வெட்டிட்டாங்கன்னு அர்த்தம் பார்த்துக்கோங்க. அது உண்மைதான். அப்படிதான் நாட்டுல நடக்கு. உண்மை நடந்துதானே இருக்கு. நாட்டுல அப்படிதான் நடக்கு. ஆமா. அளவுக்கு மீறி பாசமா, பாசம் என்பது உள்ளத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். அது உண்மைதானே? அந்த பாசத்தை வெளியே காட்டிட்டாங்கன்னு வைங்க. ஆமா ஆமா. நம்ம முதுகுல குத்த போறாங்கன்னு அர்த்தம். ஆமா. அனுபவப்பட போய் சொல்லுதோம். ஆமா சொல்லுவாங்கல்ல, பட்டாத்தான் தெரிஞ்சு சொல்லுவாங்களா, அது அந்த அனுபவம் தான் சொல்லும். அதனால என் பெருமாளாகிய கண்ணனும் சொல்லுகின்றார். ஆமையா, வளர்ந்த ஆளாகி வரும் பொழுது உண்மையை சொன்னா உமது சிரசு வெடிக்கும். ஆனாலும் உண்மையை நீ சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லணும், பொய் சொல்லணும். பொய் எப்ப சொல்லணும்? பொய் சொல்லாமல் யாராலையும் வாழ முடியாது. என்ன பொய் சொல்லாம மெய்யப்பனா ஹரிச்சந்திரனா நம்ம சாதாரண ஒரு மானிட மனுஷர் தான். பொய் சொல்லணும். ஆபத்து வந்தால் மட்டும்தான் பொய் சொல்லணும். எதுக்கு எந்த பொய்யை எப்ப சொல்லணும்? ஆபத்துக்கு பொய் சொல்லணுமே தவிர வாழ்க்கையில பொய் சொல்லலாம். பொய்யே வாழ்க்கையா இருந்துடப்படாது. ஆரம்பத்துல நல்லாதான் இருக்கும். போக போக அது புளிச்சுரும் பார்த்துக்கோங்க. சரி, இந்த நல்ல பாம்பட்டியா நம்ம இவ்வளவு நாள் இருந்து பேசிக்கிட்டு இருந்தோம். போக போக தெரியும். ஆமா. அப்போ அப்போ போக போக தான் தெரியும். எதுக்கு சொன்னாங்கன்னா, ஒரே எப்ப பார்த்தாலும் ஒரே பொய் சொல்லிக்கிட்டு இருந்தா, ஆமா, அப்ப மறுபடியும் பக்கத்துல போக மாட்டாங்களா? பிரட்டி உருட்டும் போது நல்லா தான் இருக்கும். ஆமா. கடைசி கையில சிரட்டை கிடைக்கும் போதுதான் தெரியும். அன்னைக்கு பிரட்டினதுக்கு தான் இன்னைக்கு சிரட்டை கிடைச்சிருக்குன்னு தெரியும். ஓ, அதுக்கு தான் அப்படி சொல்லிருக்காங்களோ? ஆமா, பிரட்டி உருட்டினவங்க சிரட்டை கைமா தான் போவாங்களா? ஓ, உருட்டும் பிரட்டும் சிரட்டை கைமா போவாங்கன்னு அதுக்கு தான் அந்த பழமொழி சொல்லியிருக்காங்க. சும்மா வச்சிருக்காங்க. அப்போ சொல்ல முடியும். பொய் என்னைக்கும் சாவாதலாயா? ஆமா, அப்படின்னு நம்ம நினைக்கும். ஆனா உண்மை என்னைக்கும் சாவாது. உண்மை என்னைக்கும் தெரியுதான் செய்யும். வேஷம் ஒரு நாள் சாயம் வெளுத்தே தீரும். ஆமா, அது உண்மைதான். அது உண்மைதான். ஆமா.
ஓ அந்த வேஷமான நமக்கு தெரியுதானே செய்யும். ஆமா, ஆரம்பத்துல டை அடிச்சாங்க, அப்புறம் மருதாணி தேய்ச்சாங்க, இப்ப எப்படி இருக்கு? வைசாலி மாதிரி இருக்கா? செம்பட்டையா இருக்கு. ஆமா, அப்ப வேஷம் வந்து என்னைக்கெல்லாம் தெரிஞ்சிடும். வேஷம் சாயம் வெளுத்துரும். ஓ வேஷம் வந்து சாயம் வெளுத்துருமோ? அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்காங்க. என் பெருமாளாகிய கண்ணன் உண்மையை சொன்ன அன்று உமது சிரசு வெடிக்கும். அதனால உண்மை சொல்லக்கூடாது. இதற்கு மட்டும் நீர் உண்மையை சொல்லக்கூடாது. ஆமா, அதற்காண்டி பொய்யே வாழ்க்கையாவும் இருந்துடக்கூடாது. ஆமா ஆமா என்று சாபங்களை கொடுத்து என் பெருமாள் ஒப்படைத்தார். ஆமா, அப்படி ஒப்படைத்த போது அக்காதங்கையர்கள் 8 பேர்களையும் அட்டகாளி 8 பேரையும் சந்தன மாமாமோனியோ அம்மாமோனியோ 4 ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா வளர்த்து வரும் நாளையில அக்காதங்க 8 பேரும் 4 ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமுமாக வளர்ந்து வருகின்றார்கள். அப்படி வளர்ந்து வரும் நாளையில வளர்ந்து வரும் காலங்கள் நேரங்கள் வரைக்கும் 6-7 வயதாச்சு ஆடி விளையாடுவாளா 7 நல்ல வயதாச்சு எழுந்து விளையாடுவாளா 8 வயதாச்சு ஓடோடி வாராளே 10-12 வயதாகி பாவையர்கள் 8 பேரும் கன்னி பெண்ணா இருப்பாளா. கன்னி பெண்ணுனா வயது 12. 12 வயதாக இருக்க பார்த்தால் என் தாயி தங்கம்மா காளி இந்த சந்தன மாறி மாறி முப்புடாதி இந்த அட்டகாளி 8 பேர் வடக்குத்தியால் 8 பேர்களுமாக அடியே தங்கைமார்களே நம்மளுக்கு வயதோ 12 கன்னி பெண்களாக இருக்கிறோம். இந்த நேரம் நம்மளுக்கு அம்மா அப்பாங்கிற துணை வேண்டும். நமக்கு தாய் வேணும், தந்தை நம்ம பக்கத்துல இருக்கணுமா. தாய் தகப்பன் யாருன்னு தாத்தாவும் சொல்லலையா என்று நாம் சென்ற அம்மா அப்பாவை யார் என்று கேட்க வேண்டும் என்று 8 பேரும் ஓடி வந்து சந்தன மாமுனிவரிடம் பாருமையா மாமுனிய பாருமையா வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ. வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ. ஐயா சந்தன மகாமுனிவரே, எங்களுக்கு வயதோ 12 ஆச்சு. 12 வயசாச்சா? ஓ தாத்தா, என்ன வந்ததுல இருந்தா அம்மா வரல, அப்பா வரல, தாய் தகப்பன் யாருன்னு நீங்க சொல்லல. எங்க அம்மா யாரு அப்பா யாருன்னு நீங்க இப்ப சொல்லணும். இப்பவே என்கிட்ட சொல்லியே ஆகணும். பார்த்தார் சந்தன மகாமுனிவர். அம்மா அம்மா என்ன உங்க அம்மா அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. ஏ தங்கம்மா ஈஸ்வரி காளி உப்படாது. ஆனாலும் உங்களை வளர்க்க சொல்லி ஒப்படைத்தார் உங்க அண்ணன் ஆகிய கண்ணே. ஓ அந்த மாயவன் கோவாலம் தான் ஒப்படைச்சாரு என்கிட்ட. இப்ப நாங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னா என்ன செய்யணும் மாமா? எங்க அம்மா அப்பா பார்க்கணும்னா என்ன செய்யணும்? நானா இல்லனா இந்த மாமனை வச்சிருக்கலாமா? மாசப்பற்பதமா என்ன பேச்சு பேசுறீங்க? அம்மா அப்பா பார்க்கணும்னா யார்ட்ட? எங்க அப்பாவை எங்க, எங்க அம்மா எங்க? எங்க அம்மா எங்க அப்பாவை பார்க்க நான் கைலாசமே போக வேண்டாம். ஆமா, நான் நினைச்சா என் முன்னால வந்து நிப்பாங்க. பக்கத்து வீட்டுல கேடு எங்க அப்பா எங்க இருக்காரு நினைச்சிட்டா வந்து நிப்பாங்க. மாந்திரமா பாசம்யா எங்க அப்பா எங்க, எங்க அம்மா எங்க அப்படி கேட்கணும். தாய் தகப்பன் யாருன்னு சொல்லணும்னா. ஆமா, அப்படி அம்மா அப்பாவை பார்க்கணுமானா நீங்க ஆண்டவன் பகவான் கிட்ட தான் போய் கேட்கணும். அந்த பகவானை காண வேணுமானா என்ன செய்யணும்? சிவனாரை எண்ணி இறைவனை காண வேணுமானா என்னைய செய்யலாம்? தண்ணி அடிக்கணுமா? ஓ தண்ணி அடிச்சா சிவனை பாத்துடலாமா? ஐயா கண்ணனுக்கு வருவார் வீட்டுக்கு. ஓஹோ, அதனால தண்ணி அடிச்சுட்டு இருக்கணுமா? அதை சொல்லல. இன்னைக்கு பொங்கலா நைட்டு 12 மணிக்கு இந்த மாண்டு மடிஞ்சவங்களுக்கு எல்லாம் சாமி கும்பிடுவாங்க. வாடி அடிச்சு அதனால எங்க தாத்தா கொஞ்சம் தண்ணி அடிப்பாரு. அதனால அவர் சொல்றாரு தண்ணி அடிச்சாச்சுன்னா கனவுல தெரிவாராம்.
எவன மூல தெய்வம் இன்னைக்கு வச்சு கும்பிடுவாங்க எல்லாரும். மூல தெய்வம் வந்து முனை இன்னைக்கும் அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களோ அந்த உணவெல்லாம் இன்னைக்கு படைச்சு மூலையில வச்சு கும்பிடணும். ஏமனா அதான் மூல தெய்வம். இங்க 16 வகை படையலும் போட்டு அப்பா அம்மாவை அல்லும் பகலும் 60 நாளைக்கு நினைச்சு கண்ணீரை வடிக்க பாருங்க. ஆமா, அதனால நீங்க நினைச்ச நேரம் வந்துருவாரு. ஐயா அந்த மூல தெய்வத்துக்கு நம்மளால அந்த உடுத்தக்கூடிய என்னென்ன ட்ரெஸ் அந்த மூலையில முக்கல ஒரு வெள்ளை அடிச்சிருக்கலா? ஐயா வெள்ளை அடிக்க முடியும்? வெள்ளை அடிச்சிருக்கலா? அந்த காலம் சுண்ணாம்பு வேணும் நீத்தி. ஆண்டவன் சிவனை கண்ட அல்லும் பகலும் 60 நாளிகையும் தவங்களை செய்தீர்களானா? ஆமா. ஊர் மெப்பனைக்கு சிவபெருமாளை எண்ணி நீங்கள் யாகம் வளர்க்க வேண்டும். ஓ, அக்கினி வளர்க்கணுமோ? ஆண்டவன் சிவனை எண்ணி அக்கினியை வளர்த்தா சிவன் வருவார். உங்க அம்மா அப்பாவை நீங்க பார்க்க. ஆமையா, அப்படியே ஆட்டுமென்று அக்காதங்க 8 பேரும் அவரவர் என்னுதார் ஏடி அம்மா தங்கையாரு ஆண்டவனை நினைக்கணும். அக்கினிய ஈஸ்வரன யாகம் அத வளர்க்கணும். 8 பேரும் ஓடி வந்து சந்தனமாஞ்சோலையில சாந்து கொண்டு தரைமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு பாலாலே தரைமெழுகி பன்னீரால் மாவு கொண்டு தரைமெழுகி மாவு கொண்டு மஞ்சளால் கோலம் போட்டு மஞ்சளால கோலம் போட்டு போடு போடு போடு. அவர் கோலம் போட்ட இடமாதில குருத்து வாழை இலை விரித்தார். ஒரு நாயகரை பிடித்து வைத்து நாளி நிறமரக்கா சென்னை தேங்காவளம் தீபங்களை ஏற்றி வைத்து கோலம் போட்ட இடமாதில ஆள நல்ல குளிய வெட்டி அரைகளவும் குமித்தார். ஆலங்குச்சி அரசங்குச்சி ஆலங்குச்சி அரசங்குச்சினா இருக்கலாம். அரசங்குச்சி புரசங்குச்சி புளியங்குச்சி புங்கங்குச்சி வேப்பங்குச்சி வன்னிக்குச்சி வகை வகையா எடுப்பாளோ புளியதில போடுவாளோ. வாங்கு என்ன குவாங்கு என்ன நல்ல என்ன விட்டல்லவோ குடங்குடமா நெய்ய கொட்டி குடங்குடமா கோட்டி யாகம் அத வளர்ப்பா. போடு 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 அவ யாகமாதா போடு 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 போடு. அவர்கள் உண்ணாமல் உறங்காம உடையவனே மறந்திடாம அண்ணந்தண்ணி அறந்தாமல் ஆண்டவனே மறந்திடாம போட் 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 போட். உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறந்திடாமல் அண்ணன் தன்னை அறந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் அக்கா தங்கையர்கள் 8 பேர்களுமாக அரகரா சிவசிவா அண்ணாமலைநாதா உண்ணாமலை பாதக அநாத ரட்சகா ஆபத்து குடையோனே ஈசா இறைவா என்று 8 பேர்களும் யாகத்தை வளர்த்தார்கள். தாயான தங்கம்மா அக்கினி நடந்துகிட்டு இருக்கா. உடையவனே மறக்காமல இருக்கா.
இவ வழக்கும் யாகமானது அரணார் பகவானுக்கு பொறுக்காமல் ஆண்டவனுக்கு பொறுக்காமல் ஆதிசக்தி இடமாதில ஆண்டவனும் சொல்லுவாரே ஏடி அம்மா பார்வதி உந்தன் தங்க 8 பேர் இந்தனையை எரிப்பதற்கு இந்தனையை யாகமத வளர்த்துவாரே வழக்காளா அம்மா இந்த நல்ல யாகத்தால இருப்பேனா இறப்பேனோ சாவு வேணும் விளைப்பேனோ சங்கடமா தோணுதம்மோ அரணாரும் சொன்ன போது ஆதிசக்தி ஆண்டவன் பகவான் அன்னைக்கே குழந்தை வரம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னாரு. சொன்னாரு என்கிட்ட. சிவபெருமாளோ இன்று அக்கினி யாகத்தால் ஆலோட்டப்படுகின்றாரு. ஆலோட்டப்படுத்திக் கொண்டிருக்காரு. அல்லல் படும் ஆண்டவனை காப்பாத்தனுமானா அம்மா தங்கைமார்களே இல்ல நாம் சென்று என் தங்கைமார்கள் முன்னாலே மண்டி போட்டு மடி ஏந்தி இந்த அக்கினி யாகத்தை அனைத்து வாரனே இறைவா என்று ஆதிசக்தி சொன்ன போது ஆண்டவனும் சம்மதிக்க சத்தியமா பார்வதியா சந்தனமா சோலகித்தான் சத்தியவா ஓடி வந்து தங்கைமார்கள் இடமாதில அம்மா அம்மா தங்கையார ஏ தங்கையார அக்காளோட அக்காளோட வார்த்தைகளோ அம்மா தங்கைமார்களே என்ன சுவாமி வழக்கும் யாகமானது சிவனுக்கு பொருட்களை அம்மா யாகத்தால் ஈசனுக்கு ஏதேனும் அழிவு வந்தா எனக்கு மதிப்பு உண்டா? கிடையாதா? பகவானை இழந்து பார்வதியால் வாழலாமா? பார்வதி வாழலாமா? சிவனை இழந்து சிவசக்தியால் நான் வாழலாமா? இந்த உலகத்துல இருக்கலாமா? ஏ அக்கா பார்வதி, ஏ அக்கோ, ஆண்டவனுக்கு வேதனை தாங்காம அழுது புலம்புகிறாயே, இன்னைக்கு வந்திருக்கியா? எங்க வேதனை என்னன்னு தெரியுமா? தெரியுமா உனக்கு? அக்கா பார்வதி, என்ன எங்க அம்மா அப்பா யாருன்னு தெரியாம ஒரு பொழுதும் நாங்கள் யாகத்தை அணைக்க போறதில்லை. தங்கைமார்களே, உங்களை படைச்சதே நான் தானே. உங்க அம்மா யாரு அப்பா யாருன்னு எனக்கு தான் தெரியும். யாகத்தை அணைத்து வந்தா உன் தாய் தகப்பனை நானே சொல்லுவேன். அவன் பார்த்தார்கள் 8 பேரும். இப்போ நம்ம அக்கா அக்கினியை அணைக்க சொல்லுவா. ஆனால் நாளைக்கு அக்கினியை அணைச்சிட்டோம்னா கைலாசம் போயிடுவா. அப்போ நம்ம யார்கிட்ட போய் அப்பா அம்மாவை கேட்க? ஆகையினாலே நம்ம அக்காலையே இறங்கி அணைக்க சொன்னோம்னா அத்தான் பகவான் இங்கே வருவார். பார்வதி பிரிந்து பகவானால் வாழ முடியாது. அது எப்படி முடியும்? ஆண்டவங்கிட்ட அம்மா அப்பாவை கேட்கலாம் என்று. அக்கா பார்வதி, நாங்க வளர்த்த யாகத்தை எங்களால் அணைக்க முடியாது. எங்களால் அணைக்க முடியாது. உன் ஆண்டவனை காப்பாத்தணும்னா நீதான் அக்கினி யாகத்திலே இறங்கி அணைக்கணும். நீதான் போய் அக்கில போய் இறங்கணும். அப்ப ஆதி பராசக்தி பார்த்தா, என்ன சாமி, நம்ம இனி கைலாசம் போனா அத்தா நம்மள மதிக்க மாட்டார், ஏத்துக்கிட மாட்டாரா? ஆண்டவனை காப்பாத்தணுமானா இந்த யாகத்துல இறங்கி நம்ம தான் அணைக்கணும். ஓ, நம்ம தான் அக்கில இறங்கணுமோ என்ற ஆதிபராசக்தியானவள் அவ அக்கினி யாகத்துல இறங்கி அக்கினி அணைக்க வருகின்றாள். அக்கினி எப்படி அணைக்க வர ஐயா? அவள் எப்படி இறங்கி வருகிறா தெரியுமா? எப்படி? அவளோ நாளான நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில ஐயா 2ஆம் ஜாம வேளையில அக்கினியில் இறங்க போறா. கப்பலையும் கப்பரையும் சூலாயுதம் பொன்பிரம்புவா சொக்கண்டேவியவா எடுத்து கொண்டு
அக்கினி யாகத்தில இறங்க போறா யாகத்தில இறங்கும் போது பார்த்தா 8 பேரும் என்ன நம்ம அக்கா பார்வதியே லேசா விளையாட்டுக்கு தானே சொன்னோம். அக்கில இறங்கிட்டா அவ உண்மையிலே யாகத்துல இறங்கி விட்டாளே. இவளோடு நம்ம இறங்கினாத்தான் அத்தான் நம்மளை மதிப்பா. மதிப்பா இல்லாட்டா அவளை மதிப்பாளா? மதிக்க மாட்டா. அக்கா வந்து அக்கில இறங்கிட்டா, நம்ம இறங்காம இருந்தோம்னா நம்மளை குறைவா பேசுவல. அதனால நம்ம இங்க நம்ம இருக்க கூடாது. நம்ம அக்காளுக்கு பின்னால் நம்ம அக்கில இறங்க வேண்டும் என்று ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தராக வந்து இறங்குதாள அக்கா தங்க 8 பேரும் அக்கினியில் இறங்கும் போது யாகம் அணைந்து போச்சு. யாகம் அணைந்து போச்சு, அக்கினியும் குறைந்து போச்சு. போடு யாகம் அணைந்தது, அக்கினியும் குறைந்தது. அக்கினி குறைஞ்சிருச்சு. பகவான் பார்த்தாரு, போன பார்வதியை ஏன் இன்னும் காங்கல? எப்ப போனவா காங்கலியா? ஞானத்தால் அறிந்து பார்த்தார். அமோ பார்வதா தேவி 8 பேரோடு 9வது பேராக எரிந்து சாம்பலா இருக்கிறார். அப்படியே அக்கிலே எரிஞ்சு சாம்பலா இருக்கா. நாமளை காப்பாற்ற வேண்டும் என்று பார்வதா தேவி தன் உயிரை கொடுத்தாலே இவளுக்கு உயிர் கொடுத்தாக வேண்டும் என்று ஆமா ஆண்டவன் தீர்த்தமும் திருபிரம்பும் கையிலெடுத்தார். சந்தனமா ஜோலகித்தான், சந்தனமா ஜோலகி சங்கரரும் ஓடி வந்து எரிந்ததொரு சாம்பலுக்கு எரிஞ்சிருக்க சாம்ப அப்படி சேர்த்து ஒண்ணு கூட்டுவா. எரிந்ததொரு சாம்பலுக்கு ஈசனான பகவான் தீர்த்தம் கொண்டு தொழிப்பாரா, தீர்த்தம் கொண்டு திருபெரும்பால் தட்டுவாரா. ஐயா திருபெரும்பால் தட்டும் போது தேவியர்கள் 8 பேர் தூங்கி எழுந்தது, தூங்கி எழுந்தது சுந்தரமாவாரா. அவ சுந்தரமா எழுந்து வாரா. தூங்கி எழுந்தது போல் சுந்தரமாகவே எழுந்து வருகிறார்கள். ஆமா பார்வதா தேவி சிவனை அடிபணிந்தா, ஆண்டவனை கும்பிட்டா. 8 பேரோடு 9வது பேராக நீ வந்ததால இன்று முதல் உனக்கு நவகரக நாயகி என்று பேர் கொடுத்தா. ஆமா அப்பந்தான் பார்த்தா 8 பேரும் ஆண்டவா சிவபெருமாளே, சிவசிவா சிவசிவா எங்க அக்காளை போல் நாங்களும் எழுந்து வந்தோம் அல்லவா, எங்களுக்கும் தாங்கள் வேறு நாமத்தை கொடுக்க வேண்டும். எங்களுக்கு பேர் வேணும்ல எங்களுக்கு. அம்மா என்னடா நீ அக்கினியிலே வந்த, நீ அவதாரம் செய்து வந்ததினால, அவதாரம் செய்து வந்த அக்கினியில் பிறந்ததால அக்கினி மாறி உந்தன் பேரு சந்தனமான் சோலையில சக்தி கொண்டு பிறந்ததால உனக்கு சந்தன மாறி அம்மா தீயதில பாய்ந்ததால இப்பாச்சி அம்பிகையா கருகி நீயும் எழுந்ததால உனக்கு கருமாறி உந்தன் பேரு ஆண்டவனும் பெயர் கொடுக்க, பெயர் கொடுக்க 8 பேரும் அது சொல்வா, 8 பேரும் அது சொல்வா. ஐயா பகவானே பரம்பொருளே, உயிர் கொடுத்த எங்களுக்கு
உங்களை மறக்காம இருக்கணுமே ஆண்டவா சிவபெருமாளே சிவசிவா சிவசிவா எங்க 8 பேருக்கும் உயிர் கொடுத்ததினால ஆமா எங்க உயிர் உள்ளவரை உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம் மறக்கவே மாட்டோம் அப்படி மறக்காம இருக்கணுமானா ஏதாவது ஒரு பொருள் கொடுக்கணும் ஓ மறக்காம வச்சுக்கணும்டா அப்படியா இப்ப இங்க இருந்து நம்ம ஊருக்கு போறோம் ஆமா அடுத்த வருஷம் வாரத வரைக்கும் மறக்காம இருக்கணும் அப்படின்னா யாராவது கையில இருக்க மோதிரத்தை கலத்தி தந்தாங்கன்னு வைங்க ஆத்தாடி நான் போடுறது பூரா பித்தாள இங்கயா உங்களையா அவ்வளோ சொன்னேன் அது ஒரிஜினல் பித்தால பரவாயில்லையா பரவாயில்லையா அப்படியா இது அவ்வளவு இந்த அது சொல்லுவாங்களா என்ன என்ன கவரிங்க கல்யாணி கவரிங்கி ஆமா அப்படியா உரைச்சு பார்க்கணுமா பரவாயில்லையா அப்படிதான் என்னத்தாவது கையில காலாச்சு போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்ப இதே போன்று சிவபெருமாளை நாங்கள் மறக்காம இருக்கணுமானா ஆண்டவா உங்க அருளால எங்களுக்கு லிங்கம் வர வேணும். ஓ சிவலிங்கம் வேணுமா உங்களுக்கு? ஒரு லிங்கம் 2 லிங்கமா? எத்தனை வேணும்? இல்ல எத்தனை லிங்கம் வேணும்ப்பா? 103 வேணுமோ உங்களுக்கு? அப்படியா? யார் வேண்டாமே உங்களுக்கு? 1 2 103 லிங்கம் கேட்கா. ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவா பகவானே பகவானே 103 லிங்கம் வேணும். லிங்கம் வேணும். 103 லிங்கத்துக்கும் பூவெடுத்து பூசை செய்ய பூங்காவன தோட்டம் வேணும். தோட்டம் வேணும். அங்க குளித்து நீராட கோலம் ஒண்ணு வேணும். ஆடி வரால மரம் விளையாட வேப்ப மரம் இப்படி கோட்டை போட வரமும் வேணும். அத்தனையும் தந்திரானா அத்தனையும் தந்திரானா அரணார மறக்க மாட்டோம். மறக்க மாட்டோம். 103 லிங்கத்துக்கு பூவெடுத்து பூசை செய்ய பூங்காவன தோட்டம் வேணும். ஆமா. குளித்து நீராட ஒரு தெப்பக்குளம் வேணும். சரி தாரேன். ஆடி வர ஆலமரமும் நாங்க இருந்து விளையாட வேப்ப மரமும் வேணும். விளையாட வேம்பு வேணுமோ? அதோடு எங்களுக்கு கோட்டை போடுவதற்கு வரமும் வேணும். இது மாதிரி கல்லால கோட்டை கட்டியாளன் பத்தியலா? அப்படி கோட்டை போட வரம் தந்தீர்கள். ஆனா உங்கள் காலமெல்லாம் உங்களை கைதெழுது வணங்குவோம்னா. ஆமா. சிவன் பார்த்தார். என்ன? அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு சொல்லுவாங்களா? ஆசையிலையும் அளவா இருக்கணும். ஆமா. சாப்பாட்டுலயும் அளவா இருக்கணும். சாப்பாடு அளவா இருக்கணுமோ? சம்பாத்தியம் பண்ணினாலும் அளவா இருக்கணும். ஆமா. சாப்பாடு நல்லா இருக்குன்னு கூட 2 உருண்டையை நம்ம முழுங்கிட்டோம்னா திட்டுமுட்டு அடிச்சுக்கிட்டு வரும். பார்த்துக்கோங்க. நம்ம அக்கா ஒரு 5 6 10 தோசை சுட்டு கொண்டு வந்தாவோ. ஆமா அழகா இருந்துச்சு தோசை. ஆமா சாம்பார் குளு காட் பாக்ஸ் திறக்கும் போதே கம 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 கமன்னு மணந்துச்சு. ஆமா. அவ வரும்போது நான் 2 இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். தோசை வரட்டுமேன்னு இருந்தா இந்த இட்லி இலையை கொண்டு போட்டுட்டு தான் திரும்பி இருக்கேன். சட்டியில ஒத்த தோசை இல்லை. அப்படித்தான் நானும் சொன்னேன். இன்னும் கொஞ்சம் நாளானா அதையும் முழுங்கிருவே போல. அப்போ அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு இருக்காங்க. பத்தியலா? அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு. ஆசைப்படணும். ஆசை பேராசை இருக்கக்கூடாது. ஆமா பெருநஷ்டத்துக்கு வந்துரும். பேராசை பெரு நஷ்டம். ஆமா. அதனால நீங்க 8 பேரும் 50 ஆண்டு காலம் அழிவில்லாமல் வாழ்ந்து வருவீர்கள். ஏ தங்கம்மா 103 லிங்கமும் தாரே. பூவெடுத்து பூசை செய்ய பூங்காவன தோட்டமும் தாரே. ஆமா ஆமா. குளித்து நீராட தெப்பக்குளமும் தாரே. சரி.
ஆடி வர ஆலமரமும் விளையாட வேப்ப மரமும் தாரேன். ஆமா. ஆனால் என்ன 50 ஆண்டு காலம் அழிவில்லாமல் வாழ்ந்து வருவீர்கள். சரி. 51ஆம் வருஷத்திலே அகம்பாதா உண்டாகிய ஆணவத்தால் அழிந்து போவீர்கள். போங்க போங்க இட்டு பேரும். வரம் வேணுமா வேண்டாமா? குடுக்கையா வேண்டாம்னு சொல்லணும். நம்ம நல்லா வாழ்ந்தால் 4 நாளுக்கு வாழ்ந்தாலும் போதும். ஆமா உண்மைதானே. கொடுக்கறத ஏன் வேண்டாமங்கணும் சொல்லக்கூடாது. நம்ம ஆமா இருக்கிறத வச்சு நம்ம ஆமா பலவாரிக்கணும், வாழ தெரிஞ்சுக்கணும். இருக்க வச்சு வாழ்ந்துக்கணுமோ பத்தியடா. பகவான் இப்ப நம்ம 6 பேர் இருக்கோம் அப்படின்னா சிவபெருமாள் யார் யாருக்கு எந்த நேரம் எப்போ என்ன கொடுக்கணும்னு அவர் தெரிஞ்சு கொடுப்பார். அதுக்கு தான் சொன்னாங்க குடுக்கும் தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குமா. என்ன கொடுக்கும்? ஆமா தெய்வம் நமக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கோம். கூரையை அப்படி பிச்சுக்கிட்டு நமக்கு அள்ளி கொடுக்கும். என்ன வீட்டுல படுத்துக்கோங்க, மோட்டை பார்த்துக்கோங்க, பிரிச்சு போடுங்க, கிடைக்கும். தெய்வம் உழைப்புக்கு வழிகாட்டுவாரு அப்படி சொல்லுங்க. நமக்கு அள்ளி கொடுப்பாரு நம்ம குலதெய்வம். இறைவன் நாமளுக்கு உழைப்புக்கு வழிகாட்டுவார். அத நம்ம கும்பிடு குலதெய்வங்களே. இப்ப நம்ம ஆமா ஒரு 25 வருஷமா, ஏன் 29 வருஷமாச்சு இந்த ஊருக்கு படிக்க வந்து கீழப்பாவூர்ல இந்த பொங்கலுக்கு முத நாளும் பொங்கல் அன்னைக்கும் பொங்கல் கழிச்ச மறுநாளும் முனியாண்டீஸ்வரர் கோயில தான் நம்ம வருஷம் 29 வருஷமா படிக்கும். ஆமா போன வருஷம் கோவில் கட்டி கும்பாபிஷேகம். எந்த வருஷம் அதனால இன்னைக்கு இங்க வர முடிஞ்சது. அண்ணாச்சி சொல்ல தட்ட முடியாது. அப்ப இறைவன் அங்க உனக்கு இந்த வருஷம் வேலை இல்ல, உனக்கு இன்னொரு வேலையை தாரம்னு நம்மள இங்க அனுப்பியிருக்காரு. அப்ப அந்த தெய்வம் தான் இந்த தெய்வத்துல இப்படித்தான் தெய்வம் வழிகாட்டுமே தவிர உழைப்பு இருந்தா தான் துட்டு கைக்கு வந்துருமே. அதை விட்டுட்டு கொடுக்கும் தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு போடுமா. அது துட்டு கொடுத்து கட்டியிருக்காங்க, அதை பிச்சு போட்டுறாதாங்க. சொல்லுங்க அப்படி சொல்லுவாங்க. அவர் பார்க்காரு அங்கோடி சிவன் நின்று கொடுக்காரோன்னு பார்க்காரு. நம்ம தெய்வம்லாம் நமக்கு வழிகாட்டும். அப்படி நல்லா வாழ்ந்தால் 4 நாள் வாழ்ந்தாலும் போதும். ஆமா கொடுக்கிற வரங்களை ஏன் வேண்டாம்னு சொல்லணும், சொல்லக்கூடாதா? அதனால ஆமா ஆண்டவன் கொடுத்த வரங்களை வாங்கி கொண்டு வரங்களை வாங்கி அக்கா தங்கை 8 பேர்களும் எண்ணுகின்றார்கள். என் தாயான தங்கம்மாளோ, ஏ தங்கச்சி, ஏ முப்படாதியம்மா, ஏ தங்கம்மா, என்ன ஏ மாறி, என்ன சந்தன மாறி, வடக்குத்தி, முப்படாதி, காளி. ஆமா அத்தான் பகவான் கொடுத்த வரங்களை கொண்டு வாழ வேணுமானா நம்மளுக்கு ஆண்களே வரக்கூடாது, ஆண்வாடை அடிக்க கூடாது, ஆண்களே வரக்கூடாது, ஆண் வாடையும் அடிக்க கூடாது. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம அப்படி ஒரு இடம் எந்த இடத்துக்கு போகலாம்? எங்கயா? ஆண்கள் வராத இடத்துக்கா? பாங்கனத்துக்கு. அங்க ஆம்பளை வர மாட்டாங்களோ? கோவம் வந்தா பொசுக்கு பொசுக்குன்னு அங்கதான் போய் விழுதாங்க. வேற என்ன அங்க போக மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? படக்குன்னு சண்டை வந்தா கல்ல கட்டுதாங்க, போய் விழுந்துக்கிட்டுதாங்க. ஆண்கள் வராத இடம், ஆண்வாடை அடிக்காத இடம். ஆமா கைலாசத்திலே திரிபுர காண்டவா வனம் என்று அழைக்கும் முப்பரங்கோட்டை. ஓ முப்பரங்கோட்டையா? அந்த முப்பரங்கோட்டையிலே என் தாய் காளியர்கள் எப்படி கோட்டை போடுகிறார்கள். இந்த தங்கம்மா எப்படி கோட்டை கட்டினா? மண்ணால கோட்டை போட்டா, மண்ணால கோட்டை போட்டா, மண்ணால கோட்டை போட்டா, கோட்டை போட்டா, கோட்டை மழை பெய்த கரையும் என்று, மழை பெய்த கரையும் என்று, மழை பெய்த கரையும் என்று, மழை பெய்த கரையும் என்று போடு போடு.
அவர்கள் கல்லால கோட்டை போட்டா கல்லாலே கோட்டை போட்டா கரிமருந்துக்காகாதென்று மருந்துக்காகாதென்று வெங்கலத்தால் கோட்டை போட்டா வெங்கலத்தால் கோட்டை போட்டா வெங்கலத்தால் கோட்டை போட்டா கோட்டை போட்டா வேணலுக்கும் ஆகாதென்று வேணலுக்கு ஆகாதென்று வேணலுக்கு ஆகாதென்று ஆகாதென்று போட் 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 கோட்டை வேணலுக்கு போட் 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 அவர்கள் தங்கத்தால் கோட்டை போட்டா தனலடி தைலகும் என்று ஈயத்தால் கோட்டை போட்ட இழகிவிடும் என்று சொல்லி காஞ்சிபுரம் செங்கல் வாங்கி காஞ்சிபுரம் செங்கல் வாங்கி கட்டுடனே கோட்டை போட்டா போடு போடு அங்க மக்கள் கோட்டா அவர்கள் கோட்டை அதுவும் போட்டல்லவோ அக்காதங்க 8 பேரும் என்ன கல்கோட்டை போடுதாடா அந்த முப்புறங்காட்டிலே ஆமா தெற்கு பார்த்த வீதியிலே தெற்கு பார்த்த வீதியில வடக்கு முகமாக என் தாய் 8 பேர்களும் முப்புறமும் கோட்டை போட்டா அதான் வடக்கடிக்கிறோம்ப்பா 3 புறம் கோட்டை போட்டதுனால முப்புறம் கோட்டை. ஓ 3 வரை கல்லால கோட்டை போட்டுக்கால முப்புறம் கோட்டை. அம்பிகை 8 பேர்களுமாகவே கோட்டைகளை கட்டி ஆமோ அந்த கோட்டைக்கு மேலாக அம்மையா ஒன்றா நல்ல படித்தளமா ஒய்யார மேடைகளா இரண்டாம் படித்தளமா இருந்தாடும் மேடைகளா மூன்றாம் படித்தளமா முத்து கட்டும் ஜாவடி நாலாம் படித்தளமா நடந்தாடும் மேடைகளா ஐந்தாம் நல்ல படித்தளமோ படித்தளமா படித்தளமோ அலங்கார சாவடியா 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 தங்கமாளுக்கு போட் 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 சாவடியா போட் 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 ஐயாறாம் படித்தளமா ஆணை கட்டும் மண்டபங்கள் ஏழாம் படித்தளமா இளைப்பாறும் மண்டபங்கள் எட்டாம் படித்தளமா கொட்டார சாவடியா ஒன்பதாம் படித்தளமா ஒய்யார மேடைகளா பத்தாம் படித்தளமா பந்தடிக்கு மேடைகளா கோட்டையில் கொடியும் கட்டி கொடி மரத்தில் பட்டும் கட்டி அரசாண்டு வாராள அரசாண்டு வாராள அக்காதங்க 8 பேரும் அந்த அட்டகாளி கோட்டையிலே கொடியும் கட்டி கொடிமரத்திலே பட்டும் கட்டி அரசாண்டு வருகின்றார்கள் 8 பேர்களும். அட்டகாளி அட்டகாளி 8 பேரும் இந்த 7 கட்டு வாசல்ல ஆமா கொள்ளை அடிச்சு கொண்டு வருவாங்க பாருங்க கொள்ளையர்கள். கொள்ளக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அவர்களை பிடித்தடைக்க கூடாரம் கட்டினா தன் கூடாரம் கட்டினா ஈஸ்வரி பராசக்தி தங்கம்மா களவு செய்து வரக்கூடியவர்களை பிடித்தடைக்க கல் மண்டபம் கட்டினா கல்லால கோட்டை கட்டினா கோட்டையிலே கொடியும் கட்டி கொடிமரத்திலே பட்டும் கட்டி அரசாண்டு வருகின்றார்கள் அம்பிகை 8 பேர்களும். அட்டகாளி 8 பேரும் சேர்ந்து ஒரு கொடையின் கீழ் அம்மா முப்புறங்கோட்டையை அடக்கி ஒடுக்கி ஆண்டு வரக்கூடிய அரசாண்டு வரக்கூடிய அம்பிகை 8 பேர்களுடைய கோட்டை இந்த கோட்டை.
இந்த தங்கம்மா கோட்டை, இந்த விந்தங்கோட்டையிலே கொலுவிருக்கும் தங்கம்மாளுடைய கோட்டை. என் தாயான தங்கம்மா கல்கோட்டை. இந்த கோட்டைக்கு கட்டு கிடையாது, காவல் கிடையாது, ஆண்கள் வரக்கூடாது, ஆண் வாடை அடிக்க கூடாது அப்படின்னு அச்சரம் போடு எழுதி போட்டிருக்கா அப்படின்னு அம்மா எழுதினா, ஆமா சிவபெருமாளை எண்ணி லிங்கம் பிடித்து பூஜை செய்ய வேண்டும் என்று என் தாயாகிய அம்மையா இந்த காளி சந்தனமாரி மாறி முப்புடாதி முப்புடாதீஸ்வரி இந்த தங்கம்மா வடக்குத்திய வடகாசி வடபத்ரகாளி அட்டகாளி சேர்ந்தே ஆண்டவன் சிவனையினில் லிங்கம் பிடித்தார்கள். எப்படி அது நல்ல மணல் கோமிதா மணல் கோமிதா ஐயா மணல் கோமிதா அரணார் லிங்கம் பிடித்து வைத்தார். அது நல்ல மணல் கோமே அரணாலிங்கம் பிடித்து வைத்தார். அவாசை அது நல்ல மணல் குமித்தா சிவனார் லிங்கம் பிடித்து வைத்தா ஊட்டி நல்ல மணல் குமித்தா ஊட்டி மணல் குமித்தா உற்றாலிங்கம் பிடித்து வைத்தா அவர்கள் பிடித்ததொரு லிங்கத்துக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று கையாலே மலர் எடுத்தா காம்பழுகி போகும் என்று விரலாலே மலர் எடுத்து வெம்பி விடும் சொல்லி தங்க தூரட்டி கொண்டு தங்கரளி வெள்ளி நல்ல துரட்டி கொண்டு வெயில புடுங்குவாள் செப்பு நல்ல துரட்டி கொண்டு ஐயா துரட்டி கொண்டு செவ்வரளி மலர் எடுத்தா செப்பரல்ல துரட்டி கொண்டு செவ்வரளி மலர் எடுத்தா போடு செப்பு துரட்டி கொண்டு செவ்வரளி மலர் எடுத்தா சிவனார் பகவானுக்கு மலர்களால் சிவபெருமாளுக்கு பூஜை செய்தா. ஆமா ஒரு நாள் 2 நாளா, ஒரு நாள் 2 நாளா, ஒரு வாரம் 2 வாரமா கிடையாது, ஒரு மாதம் 2 மாதமா, ஆமா ஒரு வருஷம் 2 வருஷமா, ஆமா ஐயா 50 ஆண்டு காலம் சிறப்பாக சிவபெருமாளுக்கு அல்லும் பகலும் 60 நாளிகையும் சிறப்பு பூஜை செய்தாலா 6 வேளையும் பூஜை பண்ணினா. ஆண்டவனுக்கு அசராம காலையிலையும் மாலையிலையும். நம்மளுக்கு பூஜை எத்தனை வேளை? ஆண்டவனுக்கு 6 கால பூஜை செய்யணும். நம்மளுக்கு பூஜை 3 வேளை தான். அவன் காலையில ஒரு 8 மணிக்குள்ள 9 மணிக்குள்ள ஒரு பூஜை. விடியாக்காலம் காலையில 4 மணிக்கு உப்புமா காப்பி, அப்புறம் 7-7:30 மணிக்கு உளுந்த வடை சாயா மூர்த்தி கடையில, அப்புறம் 8:30 மணிக்கு 9 மணிக்கு 12-20 இட்லி, அப்புறம் மத்தியானம் சாப்பாடு 4 மணிக்கு வாழைக்காய் பச்சி இஞ்சி டீ. ஆமா எங்க தெக்க கடைக்கு போண்டிருக்கு. அடுத்து 7 மணிக்கு சாப்பாடு, ஒரு கிளாஸா 1/2 லிட்டரு. நம்மளே இத்தனை வேளை சாப்பிடுதமே. ஆனா சிவாலயங்களுக்கு பூஜை பண்ணும் பொழுது 6 கால பூஜை பண்ணுகிறார்கள். அசராம காலையில சிறப்பு செய்தா 6 கால பூஜையை ஆண்டவனுக்கு செய்து வருகின்றாள் என் தேவி 8 பேர்களுமாக. இப்படியே 1 மாதம் 2 மாதம் அல்ல 50 ஆண்டு காலம் நடக்குகிறது. 50 சிறப்பு செய்து 50 ஆண்டு காலம் பூஜை இருக்க இருக்க அம்மாளுக்கு சக்தி கூடி போச்சு. சிவனுக்கு சிவமய கிளினிக்கே வராரு, குறைஞ்சிக்கிட்டு வராரு. சிவன் வந்து ஆமா அடியார்களுக்கெல்லாம் எளியும்.
சாச்சாதி சங்கரன் சிவபெருமான். சிவபெருமாளுக்கு வந்து ஏழை பணக்காரன்னு அவர் பார்க்க மாட்டார். அவர் கடவுள் எப்படி பார்ப்பாரு? நம்மெல்லாம் சிவனுடைய பிள்ளைகள், நம்ம தான் அப்படி பார்ப்போம். இறைவனுக்கு எல்லோரும் ஒன்றுதான். ஆமா, நம்மளுக்கு ஒரு கஷ்ட காலத்தை அனுபவிக்கும் போது சிவனை ஏசுதம், பாவிப்பைய பகவான் ஏன் என்னைய படைச்சான், இந்த பூமியில இது எதுக்கு படைச்சு போட்டாரு, அவருக்கு கண்ணை கொஞ்சம் தெய்வமா போயிட்டாருன்னு திட்டுதோம். அப்படி சொல்ல அவர் என்ன செய்வார் பாவம்? ஆமா, காய்ச்ச மரத்துல கல்லும் விழும் நெல்லும் விழும், கல்லறி விழும் நெல்லறி விழத்தான் செய்யும். நம்முடைய கர்ம வினைகள், ஆமா, முன் செய்த பாவத்துல உண்டான தண்டனை தான் இந்த ஜென்மத்துல நம்ம அனுபவிக்கணும். ஆமா, அதுக்கு சிவன் என்ன செய்வாரு? தெய்வத்தை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆமா, தெய்வங்கள் வந்து நம்ம வணங்குதோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆபத்துனா அந்த தெய்வம் நம்மளை காப்பாத்தும். ஆமா, கொடுத்தா தான் சாமியை கும்பிடணும், கொடுக்காட்டா கும்பிடக்கூடாதுன்னு இருக்கு. அப்படி நினைக்க கூடாதுல. ஆமா, உண்மைதானே. நானும் டெய்லி சாமியை கும்பிடத்தான் செய்தேன் ஊர் ஊரா. எனக்கு ரொம்ப வேண்டாம், ஒரு 20 லட்சம் லாட்டரி அடிச்சா பொறுமையா தான் அடிக்குமோ? அவன் லாட்டரி எடுத்தா தானே அடிக்கும். இல்லடா, அப்படி எனக்கு ஒரு ஆசைன்னு. ஆமா, அப்ப நமக்கெல்லாம் அந்த ஆசை இருக்கும் போது எனக்கும் ஒரு ஆசையா தான் இருக்கு. ஆமா, ஆனா கிடைக்கணும்ல. கிடைக்கணும் தானே கிடைக்கும். அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுல. ஆமா, அதுக்குத்தான் மொத்தத்திலே இல்லைன்னு விட்டுட்டாங்க. அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. ஆமா, பத்திகளா, என்ன செய்ய முடியும்? காலம் அப்படித்தானே இப்ப இருக்கு. அதே போன்று என் தேவி 8 பேர்களுமாக 50 ஆண்டு காலம் பூசை செய்ய செய்ய சிவபெருமாளுக்கு அங்க சிவமயம் குறைந்து விட்டது. ஆமா, சக்தி 8 பேர்களுக்கும் சக்தி கூடி போச்சு. சக்தி கூட கூட நான் தான் பகவான், நான் தான் கடவுள், தனக்கு நிகர் இல்லை என்று வாழ்ந்து வருகின்றார்கள். ஆமா, அக்கா தங்க 8 பேரும், அக்கா தங்க 8 பேரும் உப்பூரங்கோட்டைக்குள்ள ஆண்டவனை நினைக்க மாட்டா, அடிபணிந்து சிவனார நீரும் பூச கடவுளை நினைக்க மாட்டா, கடவுளை அவன் கையெடுத்து கையெடுத்து வணங்க மாட்டா. போடு போடு, அவ பகவான் என்று சொன்னவரே பல்லிலை அடிப்பாளா, சிவனார் என்று சொன்னவரே செவிட்டிலை அடிப்பாளா, கடவுள் என்று சொன்னவரே ஓங்கி கன்னத்தில் அடித்திடுவா, வாரவர போறவர வம்பூதும்பு செய்திடுவா, நேரந்தப்பி மாறவரை அம்மா நெஞ்சு தட்டி அடித்திடுவா, சமயந்தப்பி மாறவர தேவி தங்கமாளும் சங்கிலை அடித்திடுவா, அவ சங்கிலையும் அடித்திடுவா. போடு அடித்திடுவா. அவர்கள் பகவான் என்று சொன்ன பேரே ஓங்கி பல்லிலையும் அடிப்பாளா, சிவனார் என்று சொன்ன பேரே செவிட்டிலையும் அடிப்பாளே, பகவான நினைக்க மாட்டா, பஞ்சாச்சாரம் பூச மாட்டா, சிவனை நினைக்க மாட்டா, திருநீரும் பூச மாட்டா, கடவுளை நினைக்க மாட்டா, அவ கையெடுத்து வணங்க மாட்டா, ஈஸ்வரரை நினைக்க மாட்டா, ஈஸ்வரரை அம்மா
இருந்து பூச அப்படி அக்கா தங்கையர்கள் 8 பேர்களுமாக அட்டகாசம் செய்து வாழ்ந்து வருகின்றார்கள். அட்டகாசம் செய்து ஆதாளி போட்டு கொண்டிருக்கிறாள். அட்டகாசம் எல்லாம் பண்ணுவா, ஆதாளி போடுவாளா? ஆமா, நேரம் தைப்பு வாரவர்கள் நெஞ்சில் அடிப்பா, சமயம் தைப்பு வாரவள சங்க போய் நெரிப்பா. ஆமா, ஆதாளி போட்டுதான் செய்வா. ஆமா ஆமா, ஏமனா காளியர்கள் 8 பேரும். அப்ப ஆமா, ஆனாலும் நம்ம போறது பக்கத்துல போக கூடாது. ஆமா, நேரம் தப்பி வாரது வந்தா நெஞ்சில் அடிப்பா, சமயம் தவறி போனா சங்க பிடிப்பா, நெரிச்சுக்குவா. அப்ப நம்ம போக முடியுமா? போக முடியாது. அதனால கொஞ்சம் எட்டி நின்னுக்கணும். திருக்கைலாசத்திலே சிவபெருமாளுக்கு அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் இருக்க ஆதி பராசக்தி பார்த்தா என்ன சிவனருக்கும் கைலாசம் சீர்குலைந்திருக்கு, இருக்கின்றது. பகவான் கைலாசம் பாலடைந்திருக்கு. இறைவனுக்கு இருள் நீங்க அருள் வரணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யலாம்? அருள் வரணும்னா அவருக்கு சிறப்பாக ஒரு பாலாபிஷேகம் செய்து. மாமா, அருள் வரணும்னா என்ன செய்யணும்? சுள்ளுன்னு வரணும்னா ஒரு கோயில்ல 12 ஆண்டுக்கு ஒரு முறை அஷ்டபந்தனே மகா கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. அந்த தெய்வத்தெல்லாம் உருவேத்தி சத்தியேத்தி இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை சிவ ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் சிறப்பாக பண்ணுவாங்க. எல்லா தெய்வத்துக்கும் பண்ணுவாங்க. அது பவர் கூட இருக்குமாமியா? 12 வருஷத்துக்கு ஒரு முறை. ஆமா ஆமா. ஏன் இந்த 12 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம்னு ஒண்ணு பண்ணுதாங்க? சொல்லுங்க பாப்போம். 12 வருஷம்னா 12 வருஷம் கழிச்சோம்னா கும்பாபிஷேகம் வச்சிர வேண்டியதானே? அதான் எதுக்குன்னு. சாமிக்கு அருள் இல்லடா. ஏன் அருள் இல்லாம போச்சு? அது 12 வருஷம் பண்ணா இப்படிதான்னுட்டு ஏவனா பக்கத்து வீட்டுலாம் சேட்டகணம் பண்ணிருப்பாங்க. அதனால அப்படி இல்லையா, தெய்வத்துக்கு என்னைக்குமே அருள் இருக்கும். 12 ஆண்டுக்கு ஒரு முறை அஷ்டபந்தனை கும்பாபிஷேகம் செய்து சமஸ்கிருதம் படித்தவர்களை கொண்டு வந்து வேதங்கள் ஓதி. ஆமா, கோயிலுக்குள்ள ஒரு கல் சிலை இருக்கு அப்படின்னா சரி, அந்த சிலைக்கு வேதங்களை சொல்லி உரு ஏத்துவாங்க. செய்யணுமா? அதுக்குன்னா பவர் ஏத்தணும். உரு ஏத்தும் பொழுது சிவாலயமாக இருந்தாலும் கொடிமரம் எந்தெந்த கோயில இருக்கோ, பலிபீடம் எந்தெந்த இடத்துல இருக்கோ, அந்த கோயிலுக்கு 12 வருஷம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை. ஏமனா கும்பாபிஷேகம் செய்து 4 வருஷம் அந்த தெய்வம் அந்த சிலையில இருக்கும். 4 வருஷம் சிலையில இருக்கும். அதுக்கப்புறம் 4 ஆண்டுகளுக்கு எங்க இருக்கும்? கொடிமரத்துல இருக்கும். அந்த தெய்வம் கொடிமரத்துல நிலையா இருக்குமா. அதுக்கப்புறம் 4 வருஷம் எங்க இருக்கும்? எங்க பலிபீடத்துல இருக்கும். இது மாதிரி பலிபீடத்துல இருக்குமா. அப்ப முன்னாங்கு 12 பலிபீடத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தை அதுக்கு அடுத்து உரு ஏத்தி கோயில் சிலையில கொண்டு போய் விடணும். தன் மூலஸ்தானத்துல கொண்டு விடணுமா. இதுக்குத்தான் 12 ஆண்டுக்கு ஒரு முறை அஷ்டபந்தனை கும்பாபிஷேகம்னு பெரியோர்கள் சொல்லி இருக்காங்க. இது எனக்கு தெரியாம போச்சா? முன்னாங்க 12 வருதுன்னு. அப்ப நாம 12 வருஷம் வெளியில. தெய்வம் சிலையில 4 வருஷம் 4 வருஷம் இருக்கும். கொடிமரத்திலே 4 வருஷம். ஆமா. பலிபீடத்திலே 4 வருஷம். ஆமா. பலிபீடத்துல இருக்கக்கூடிய சாமியை மறுபடியும் கோயிலுக்குள்ள கொண்டு போய் விடணும். அதுக்குத்தான் 12 ஆண்டுக்கு ஒரு முறை அஷ்டபந்தனை கும்பாபிஷேகம்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் செய்தாங்களா?